very very different version of சக்கரை பொங்கல். சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரிரண்டு மால்வரை தோ செங்கண் திருமுகத்து செல்வ எங்கும் திரு அருள் பெற்று புருவரும் பவ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். உங்க எல்லாருக்கும் எங்க ரெண்டு பேருடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு திருப்பாவையோட ஆரம்பிச்சோம். ஸோ தமிழ் புத்தாண்டு என்ன நல்வாழ்த்துக்கள் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன ஸ்பெஷல்? மேல்கோட்டைக்கு நம்ம கர்நாடகால அது வந்து அது கிடைச்சது பாக்குறதுக்கு சுவாமி செல்வ நாராயண சுவாமி பாக்குறதுக்கு எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். என்னால மேல எல்லாம் ஏற முடியல. சோ கீழே இருந்தே சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். அங்க வந்து தே மேக் சக்கரை பொங்கல் வித் சக்கரை பிரசாதம். அதுதான். ஸோ அதை நம்ம எல்லாருக்கும் அதை பண்ணிட்டு எல்லாரும் தே கேன் ஸ்டார்ட் தி நியூ இயர் வித் குட் ஸ்வீட் அந்த பிரசாதத்தோட ஆரம்பிக்கணும். வெரி குட். ஸோ இன்னைக்கு அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் கரெக்டா மெஷர்மென்ட்டோட சொல்லணும். எல்லாம் நல்லா தான் சொல்றேன், நீ சும்மா இருக்கணும். இது வந்து பச்சரிசி ஒரு குட்டி அழகு மேபி 120 grams. அது நல்லா 1 hour ஊற வச்சு வடிய வச்சு வச்சிருக்கேன். அதுல பாதி அளவு பாசிப்பருப்பு அதுவும் ஊற வச்சு, அது ரொம்ப நாள் ஊறல, கொஞ்ச நாள் அது ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் அப்கோர்ஸ் இது ஃபுல்லா நெய் தான். சரி, அப்புறம் அதுக்கு பக்கத்துல என்ன? இது வந்து தேங்காய், அப்புறம் ஏலக்காய், இந்த ஜாதி பத்திரி, குங்குமப்பூ, இங்க வந்து இதுதான் போடுறேன், மந்திரம் தான். அப்புறம் நம்ம உமாச்சிக்கு வச்சுட்டு ப்ராபப்ளி வி கேன் ஆட் பாதாம். அதான அந்த ஏலக்காய் பொடியிலேயே வந்து லைட்டா ஒரு பச்சை கற்பூரம் வாசனை வருது எனக்கு. பச்சை கற்பூரம் போடுறது இல்ல, இது வெறும் ஏலக்காய் பொடிதாம்மா, சர்க்கரை போட்டு பண்ணினதான். ஏன்னா அவ இதுல பச்சை கற்பூரம் இல்ல, சாதாரண பிரசாதத்துல எல்லாம் இருக்கும், தப்பு இல்ல. பட் இது வந்து நான் போடல இன்னைக்கு. இது வந்து முதல்ல நெய் ஊத்திட்டு பாசி பட்டை கொஞ்சம் ஒரு வர வறுத்துக்கிறேன். நல்லா தாராளமா நெய் ஊத்தணும். நீ ஏற்கனவே தாராளம். அது இப்போ ஊத்தாத இருக்கவே மாட்டேன் நான். எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறேன் அதே அளவு. சக்கரை வந்து அதை இப்போ ஒரு எடுத்துருக்கேன்னா அதை விட 3 பங்கு இந்த சக்கரை. நான் ஒரு வாட்டி சொல்றேன், 1 கப்பு அரிசி, ஊற வச்ச அரிசி, 1 கப்பு ஊற வச்ச பச்சை அரிசி, 1/2 கப்பு பாசி பருப்பு, 1 கப்பு எந்த அளவு எடுத்துட்டு இருக்கோமோ அரிசி, தேங்காய், அதே மாதிரி 1 கப் அளவு நெய், 3 கப் அளவு சக்கரை, 3.5 கூட போட்டுக்கலாம். அது மெஷர்மென்ட் கரெக்ட்டா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்வீட். இப்போ நம்மளுக்குலாம் கொஞ்சம் தூக்கி வந்திருக்கு. சோ இது 3 தான் சாதாரணமா வச்சுக்கோங்க. சோ நெய் சூடாயிட்டு அதுல இப்ப பாசி பருப்பு கொஞ்சம். நீ சொல்ற மாதிரி டிங்குன்னு உட்கார்ந்து இருக்கு பாசி பருப்பு. இது பண்ணதுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். டிங்குன்னு உட்கார்ந்து நீ சொல்லுங்க எப்படி உட்கார்ந்து. சோ இது நீங்க அந்த ஃபுல் நெய் போடல, கொஞ்சம் தான் போட்டுருக்க. அப்பப்ப போட்டுட்டே இருக்கணும். அதான பார்த்தேன். ஆமா, அது பொரியறது பாருங்க. இந்த அளவுக்கு பொரியணுமா? நல்லா சக்கரை பொரியல்னா உனக்கு என்ன இது வரப்ப இல்ல இதுவாயிடுமா? அப்படிலாம் இல்ல, அந்த வாசனை வரும் பண்ணும். ஓகே, கிட்டக்கு வந்தாலே தெரியுது பாசி பருப்பு இருக்கிற வாசனை. இப்போ வந்து அரிசி வரிசை 1 கப் அளவு, அது பாதி, இது ஃபுல்லா. இதுக்கு வந்து தண்ணி வந்து இதுக்கும் பாசி பருப்புமா சேர்த்து
நல்லா ஒரு 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் நான். ஸோ 1.5க்கு 5. இப்போ இதுலேயே நீ என்ன பண்ணுறேன்னாக்க பார்த்தியா கொஞ்சம் ஏலக்காய் வெறுமை பொடிச்சு வச்சிருக்கேன் ஏலக்காய். அப்புறம் கொஞ்சம் இந்த ஜாதி பத்திரி. ஓஹோ. அது இப்போ சுவாமி இதுங்கிறதுனால எனக்கு குங்குமம் போடாமல் இருக்க மனசு வரல, அதனால துளி உண்டு. அது துளி உண்டு போடு. இதை வந்து ஓப்பன் பாட்டிலே பண்ணலாம். நல்லா நல்லா இது பண்ணி. இதில் பால் கிடையாதா? பாலே கிடையாது, சொல்லி வாட்டர் தான். ஓகே. பண்ணி எத்தனை விசில் இது? இது வந்து நல்லா குழையலாம், நல்லா 4 விசில் வைக்கலாம். நீ நான் எப்படி பண்ண போறேன்னாக்க 3 விசில் விட போறேன், அப்புறம் நல்லா குறைச்சி வச்சிருவேன். அந்த விசில் வர விசில் வரவே வேண்டாம், அப்படியே அந்த இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. மச்சிக்கு துளி ஊடு சர்க்கரையும் போட்டு வைக்கிறேன். அதெல்லாம் என்னோட இது. அதெல்லாம் ஆமாம், சுவாமிக்கு போய் இது வைக்கிறது இது இல்லாத வைக்க வேண்டாம், சர்க்கரை இல்லாத. இப்போ வந்து விசில் போட்டு வேக வச்சுக்கணும். என்ன 3 விசிலுக்கு அப்புறம் குறைக்க போறேன். விசிலுக்கு அப்புறம் நல்லா குறைச்சிட போறேன். சரி, குறைச்சு அது நல்லா ஒரு 10 minutes அப்புறம் சரியா இருக்கும். ஓகே ஓகே. சோ இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சு இல்லையா? எடுத்து பார்க்கலாமா? தும்மச்சிக்கா. ஆஹா. சோ இது கன்சிஸ்டன்சி என்ன? கொஞ்சம் குழவா தான் இருக்கணும். குழவா இருக்கணும், நல்லா குழையலாம். இப்போ ஜஸ்ட் ஆன் இட். இப்போ இந்த மாதிரி தான் கலரிண்டே இருந்தால் தான் கலரிண்டே இருக்கக்கூடாதுன்னு நீ. அது இல்லை, எதுக்கு எப்போ எது பண்ணணும்னு இருக்கும். கலரிண்டே இருக்கக்கூடாது, சிலத்துக்கு கலரிண்டே இருக்கணும். பாதாம் போட்டேன்னு வச்சுக்கோ, கலரின் தான் இருக்கணும். தொங்குன்னு உட்காந்து பாரு, மொத்த சர்க்கரையும் போட்டேன் பாரு. போட்டுட்டு ஸோ 3.5 கப்பு சர்க்கரை வச்சுக்கலாம் இல்லையா? பட் இது ஆனஸ்ட்லி இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட். ஏன்னா சில பேருக்கு வந்து 3 சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு 3.5 கம்மியா இருக்கும், சில பேருக்கு 4 கரெக்டா இருக்கும். ஸோ இட் ரியலி இஸ் அப் டு யூ. இஃப் இதே வந்து இப்போ ஒரு ஹல்வா மாதிரினா யூ நீட் பெர்ஃபெக்ட் சுகர், அது கரெக்டா வந்து அந்த பாகு வரதுக்கு. இது வந்து திஸ் இஸ் மோர் ஸ்வீட். கூட நான் பார்த்திருக்கேன், இப்போ பாதாம் அல்வாக்கெல்லாம் போடுறாளே 3/4 சுகர் தான் போடுவா. இது வெறும் நிறைய போட மாட்டான். இது பாரு, இது எப்படி இது வருது பாரு, இலகி இருக்க பாரு, இலகிறது. இது இலகி இது நல்லா கொதிக்கணும் கொஞ்சம். அப்ப நீ தொட்டு பார்த்தானா கொஞ்சம் பிச்சுக்குன்னு அப்படியே வரும். நாட் கம்பி பாகு கிடையாது, கொஞ்சம் இந்த பிச்சுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி வர விடணும் கொஞ்சம். சரி சரி சரி. சோ இது வந்து இலகி நல்லா திக்கனா இருக்கு. இப்ப கொதிச்சு தொட்ட உடனே கொஞ்சம் அந்த பிச்சுக்குன்னு கையானா கொத்தறது சூடு. விஸ்கஸா இருக்கணும். பயங்கர சூடு. இது பாரு, இது அப்படியே வைக்கட்டும். இப்போ இது வந்து இப்போ நம்ம முந்திரி பருப்புலாம் போடணும் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் பன்னீர் பிரசாதம்னா எவ்வளோ சாப்பிட போகிறோம் நம்ம? ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன், அதுவே ஜாஸ்தி. அதுக்கு அவருக்கு நல்லா பண்ண வேண்டாமா? நல்லா சூடாக இருக்கு. பாரு, குறைச்சி வச்சுட்டேன் அடுப்பு. ஓகே. முந்திரி பருப்பு இது நெய் போட்ட அளவுக்கு முந்திரி பருப்பு குறைச்சலா தான் போட்டுருக்கேன். குறைச்சலா இருக்கும், கொஞ்சம் வேணா கூட போட்டோமா? பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சோண்டு பாதாமும் நம்மளுக்கு மாதவுக்கு கொஞ்சம் மேபி கிஸ்மிஸ் கூட போடலான்னு பார்க்குறேன். இந்த உமாச்சிக்கு வச்சுட்டு. ஓஹோ. ஆமாம், இந்த பாரு. இப்போ வந்து இதை கொஞ்சம் பாதாம் அப்புறம் இது சுவாமிக்கு இது தேங்காய் கொப்பரை இருந்ததுன்னு வச்சுக்கோ, கொப்பரை போடலாம் ஃபுல்லாக. வாட்டம் இல்லாமல் பண்ணுற பற்றியா நீ? ஏன்னா சுட்டுக்க போறேன்னு பயமா இருக்குமா? இந்த மீன் டைம் இந்த பாரு, இந்த ஏலக்காய் அதை இதையும் போட்டு விடுறேன் நான் அதில். ஓகே. அதை வச்சிருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் இட். இப்போ வந்து இதை அணைச்சி விடுறேன் ராகேஷ். ஓகே. இதுவே இப்போ பாரு, இப்படி தண்ணியாக இருக்கிறது கொஞ்ச நாளில் பாரு இருக்கிடும், நல்லா இருக்கிடும். இந்த ஷூட்லேயே ஒரு 1 minute வர கொடுத்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கு பாரு. அந்த பருப்பும் கொஞ்சம் அப்படியே இருக்கு பாரு, அழகாக கலர். இப்போ எப்படி போடுறேன் நான். சபாஷ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சபாஷ். இப்போ நல்லா திக்கனா இருக்கு பாரு. அதுக்குள்ளே ஆயிடுச்சு. வெரி குட். டேஸ்ட் பண்ணிடலாமா? மச்சி காப்பாத். கொதிக்கும் ராகேஷ், பி வெரி வெரி கேர்ஃபுல்.
நல்ல வாசனை வருதா? சுட போறதுமா, ரொம்ப ஜாக்கிரதை. இதுல மெயினா வந்து அந்த ஏலக்காய் வாசனை, அந்த குங்குமப்பூவோட ஒரு ஃப்ளேவர் அண்ட் த கிரன்ச் இஸ் ஃப்ரம் த கோகனட். ஃபேண்டாஸ்டிக்கா. அதாவது சக்கரை பொங்கல் சொன்னா your association being in say Tamil Nadu is a very very different version of சக்கரை பொங்கல். This is completely different. See, சக்கரை பொங்கல்ல நம்ம பண்றப்போ இதுக்கெல்லாம் பண்றோமே, we use only வெல்லம். இது வந்து சர்க்கரையே யூஸ் பண்ணி, அதுவும் தேங்காய் போடுறது வந்து இட்ஸ் ரியலி வண்டர். சுவாமிக்கு எப்படிலாம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரசாதம் இருக்கு பத்தியா? ஏன்னா பிரசாதம் அல்டிமேட்லி வாட் எவர் பீப்புள் grew, வாட் எவர் வாஸ் அவைலபிள் இன் தி ரீஜன், வாட் எவர் தே குட் அஃபோர்ட், இட் குட் பி வெஜ் நான் வெஜ் என்னவா இருந்தாலும் வாட் எவர் தே குட் அஃபோர்ட், they offered it to the temple. That is what is prasadam. சரி, உம்மாச்சிக்கு எல்லாம் நம்ம கொடுத்துறோம். இப்போ இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணேன், நம்ம வருஷப்பட்டுக்கு புதுசு கட்டிக்கிறோம் பாரு, சுவாமிக்கு முதல்ல வஸ்திரம் கொடுக்கணும், அப்புறம் தான் நம்மளுக்குலாம். அதுதான் அந்த மாதிரி எவ்ரிதிங் யூ ஆஃபர் ஒன்லி டு சுவாமி. நம்ம அதில் கடையிலேருந்து வந்தோடனே எல்லாம் சுவாமி உள்ளதான் போகிறது. அது மாதிரி. So go ahead, try this மேல்கோட்டை சக்கரை பொங்கல் ரெசிபி. உங்களோட தமிழ் புத்தாண்டை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. அண்ட் இந்த ரெசிபியை இட்ஸ் வெரி ஈஸி, லைக் வெரி ஈஸி. உங்களோட பேண்ட்ரி, உங்களோட கிச்சன்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் வச்சிருந்தா there is nothing. நெய் மாத்திரம் நிறைய வெச்சுக்கோங்க, because you cannot add anything else. இல்ல ஒன்று வீடியோ பார்க்கறனாலே அவளுக்கு தெரியும் நெய் நிறைய இருக்கணும் வீட்ல. So we'll see you in another episode of அம்மாவும் நானும். உங்க எல்லாருக்கும் திருப்பி எங்க ரெண்டு பேருடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்.